சொல் தாங்க அந்த சொல்லை தூக்கி கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான சொன்னேன், அறிவுன்னு ஒன்று இருக்குது. அறிவு அப்படின்னா என்ன சார்? அறிவுனா அறிவு தான். இதில் போய் அறிவுனா போய் என்ன எடுக்குது? நாலேஜ்னு சொல்லலாம். அறிவுனா அறிவு, அவ்வளோதானே. சரி, இந்த அறிவுங்கிற சொல்லோட ஒரு சொல்லை கூட்டுங்க, புல்லறிவு. இன்னொரு சொல்லை கூட்டுவோம், நல்லறிவு. இப்போ அறிவுன்னு சொன்னோம், புல்லறிவுனோம், நல்லறிவுனோம். இந்த மூணுக்கு என்னங்க விளக்கம்? அறிவு என்பது நமக்கு தெரியும், உயிராக இருக்கிற நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அந்த அறிவு நல்ல நெறியில் போச்சுன்னா அது நல்லறிவு, தீய வழியில் போச்சுன்னா அது புல்லறிவு. இப்போ எந்த வழியில் போயிட்டு இருக்குது? எங்கேயும் போகாமல் நியூட்ரலாக நிற்கிது இல்லை, ஏதோ ஒன்று போய்த்தானே ஆகணும். அறிவு இருக்குது நமக்கு, அது நல்ல வழியில் போகுதா தீய வழியில் போகுதா? தீய வழியில் போச்சுன்னா புல்லறிவுன்னு பேர். நல்லறிவுன்னா என்னத்தான்? நல்ல வழியில் போச்சுன்னா நல்லறிவு. ஏதோ ஒரு வழியில் போய்த்தான். ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது, நல்லது தீயது. மூணாவது ஆப்ஷன்லாம் இல்லை, 2 ஆப்ஷன் தான் இருக்குது கண்ணுக்கு முன்னாடி, நல்நெறி அல்லது புன்னெறி. இந்த ரெண்டில் ஏதாவது தான். நன்னெறி என்பது ஞானத்தை நோக்கி போவதனால அது நன்னெறி. புன்னெறி என்பது திரும்ப திரும்ப பிறப்பதுக்கு வழி தேடுவதனால அதுக்கு புன்னெறின்னு பேர். அப்போ அறிவு என்ற சொல்லோட எந்த சொல் அடையாகிறதோ அந்த சொல்லை பொறுத்து தான் அந்த அறிவினுடைய தன்மையை வெளிப்படுது. புல்லறிவு அப்படிங்கிற அறிவுக்கு என்ன பேரு, நல்லறிவு என்பதுக்கு என்ன தன்மை என்பது விளங்குகிறது அல்லவா. எனவே அந்த மாதிரி ஒரு தமிழில் ஒரு சொல்லை சொல்லும்போது அடை சொல் என்பது ரொம்ப இன்றியமையாதது. அதனால தான் பாடல் பாடுகிறவங்க அப்படி அந்த அடை சொல்லி சொல்லி காட்டி போவது வழக்கம் என்பதை நினைவிற்கொள்ளுங்க. அந்த வகையில் இப்போ பாருங்க, வினையை சொல்லும்போது ஒரு அடை கொடுத்தார், மாறா வினை ஏது, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, மாறா வினை ஏது அப்படின்னார். ஆக மாறா வினை ஏது அப்படின்னா அன்றேதான் மாறா வினை ஏது. அடுத்து பாருங்க, மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது. இப்போ 3 கேள்வி புரியுதான்னு பார்த்து. 34 தத்துவம்னா என்ன, ஆணவம்னா என்ன, வினைனா என்ன, 3 கேள்வி. 4வது கேள்வி, நான் யார் குருநாதா? என்னப்பா கேட்ட? இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னார். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் இல்லை பேராசிரியர் கல்லூரியில் போய், சார் எனக்கு ஒரு டவுட்டு சார், கேளுப்பா, நான் யாருன்னு தெரியல சார் அப்படின்னு வச்சுங்க. ஏண்டா உசுரை வாங்குறீங்க, போங்கடா முதல்ல அப்படின்னு அவர் அனுப்பிச்சிடுவார். இதுக்கெல்லாம் கல்லூரியில் சேர்த்து என் உசுரை வாங்குறதுக்கிட்டே வந்திருக்கிறாங்கப்பா, எல்லாம் என் செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை அப்படின்னு வாத்தியார் நொந்து போயிடுவார். இவன் நான் யாருன்னு கேட்குறேன், அவர் நான் யாருன்னு எனக்கே தெரியல, நீ என்னையா கேட்குற அப்படிங்கிற நிலைமையே போயிடுவா இல்லையா? இதுதான் நிலைமை. எனவே அந்த கேள்வி அவரை கேட்டால் சொல்ல மாட்டார். ஏன்? அது தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, சயின்ஸு, பயாலஜி, பாட்டனி, இது வேணால் சொல்லுவார். அவர் போய் நான் யாருன்னு கேட்டால் அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அது யார் சொல்ல முடியும்? நல்ல ஆசிரியனாகிய ஞானாசிரியன் தான் சொல்ல முடியும், குருநாதன் தான் சொல்ல முடியும். அதை உலகியல் ஆசிரியர் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவருக்கே தெரியாது. அதான் உள்ள நிலைமை. அதுதான். யாராவது ஆசிரியர் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. இது உள்ளதை உள்ளவாறு சொல்கிற வகுப்பு, இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற வகுப்புலாம் இல்லைங்க. வேறு வழி இல்லை, இருக்க மாதிரி சொல்லித்தான் ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. யாரையும் குறை சொல்வதற்காக இல்லைங்க. இது தத்துவ ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற பார்வை, அதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த வகையில் இங்கே சொல்லும்போது நான் யார் அப்படின்னு கேட்டார். சரி, அடுத்த கேள்வி, நீ யார்? வச்சாம்பாரியா வேட்டா, ஏடா என்னையே பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறியா? நீ கோவிச்சுக்குமா இல்லையா? ஆனால் இவர் கோவிச்சுக்கவே இல்லை. அருமை, சபாஸ், நல்ல கேள்வி. நான் யாருன்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்குறேன், நீ யாருன்னு என்ன கேட்குற, அப்படித்தானே? ஆமாம் சுவா, கோச்சிக்கூடாது. இல்லை கோச்சிக்கு, நீ கேள். சரி, இப்போ நீ யார்? 5 கேள்வி வந்துருச்சு. 3 பொருள், ஆணவம், கர்மம், மாயை, 3 கேள்வி. நான் யார், நீ யார், 5 கேள்வி முடிச்சு. 6வது கேள்வி கேட்குறாரு, சுவாமி நீங்கள் நடனம் புரியுறீங்கல்ல, எது இந்த தில்லை அம்பலத்தில் கூத்தப்பெருமானாக ஆடிக்கொண்டு இருக்கிறீங்களே, அந்த ஆடலை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சரி, அடுத்த கேள்வி, இந்த மந்திரம் சொல்லும்போது 5 எழுத்து மந்திரம் 5 எழுத்து மந்திரம்னு சொல்கிறாங்க, அந்த 5 எழுத்துனா என்ன குருநாதா?
சரி, வேற கேள்வி? அவ்வளவுதான் குருநாதா. அப்ப அவர் கேட்ட கேள்வி மொத்தம் 7 கேள்வி. இந்த 7க்கும் அடியேனுக்கு அருள்